வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12 verse 2 and 3. 2, 3. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எல்லாம் சேர்ந்து வந்து வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம் சேர்ந்து சொல்வோம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் மூலமாக அருமையான வாழ்க்கையில் காணப்பட்ட எங்கள் குணங்களை கொண்டு வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பலனாய் அமையட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கட்டி எழுப்புவதாக நாங்களும் இதே பாதையில் நாங்கள் கடந்து செல்ல போகிற நாட்கள் உண்டாங்க. இந்த உலகத்தை விட்டு நாங்களும் கடந்து செல்ல போகிறோம். எங்களுக்கும் நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வாழ்கிற நாட்களிலே நன்மையான காரியங்களை நாங்கள் பற்றிக்கொண்டு ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களில் நாங்கள் தொடர்ந்து பலப்படும்படி உதவி செய்கிறார்கள். வார்த்தைகளிலே நீர் எங்களோடு கூட பேசும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தருகிறார். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். தேவ மகிமையை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்கிறார்கள். உனக்கே கனம் உண்டாகும். இயேசுவின் மூலம் பிதாவே. முதலாவது வசனம் 2 சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் இந்த உலகத்தில் இந்த சரீர வாழ்க்கையை முடித்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதாவது அவர்கள் சரீரம் மண்ணுக்கு செல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பொதுவாக கிறிஸ்தவ நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே சடலத்தை எரிப்பதில் என்ன பண்ணுகிறோம்? அதை புதைக்கிறோம். ஒரு விதையாக நாம் போடுகிறோம். இந்த விதையானது வளர்ந்து அது ஒரு செடியாக மரமாக கனி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறது போல இந்த ஆத்மாவானது மீண்டுமாக உயிர் பெற்று எழப்போகிறது. அதுதான் நம்முடைய விசுவாசம். எத்தனை பேர் அவங்க சொல்ல முடியும்? உலகத்தில் நாம் சரீர பிரகாரமாக அவர்களை இனி பார்க்க முடியாது. அவர்கள் மண்ணுக்கு கடந்து சென்றார்கள். ஆனாலும் அந்த ஆத்மா கிறிஸ்து வரும்போது மீண்டுமாக உயிர் பெற்று மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் என்ன நடக்க போகிறது? இந்த ஆத்மா இளைப்பாறி கொண்டிருக்க போகிறது. அதைத்தான் வேதவசனம் சொல்கிறது, பூமியின் தூளிலே அல்லது மண்ணிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் அல்லது அநேக மனிதர்களில் என்ன பண்ண போகிறார்களாம்? சிலர் என்ன பண்ண போகிறார்கள்? நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் மீண்டுமாக எழப்போகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், அந்த அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு அல்லது முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு அல்லது கடவுள் இருக்கிறதான அந்த மேன்மையான ஒரு எந்த ஒரு கண்ணீரும் வியாதியும் துக்கமும் இல்லாத ஒரு இடத்தில் அந்த ஜீவன் பிரவேசிக்க போகிறது. அடுத்ததாக அதே தூளில் படுத்துக் கொண்டிருக்கிற அநேகரில் சில நித்திய நிந்தை அல்லது இகழ்ச்சிக்கு விழித்து எழுப்புவார்கள். அல்லது அவருடைய பண்ணின கிரியைகள் அவர்களோடு கூட கடந்து வரும். அது பாவமான கிரியைகள் சொன்னால் அவர்கள் நிந்தையான அல்லது வேதனையான அல்லது பாதிக்கப்படுகிறதான ஒரு இடத்துக்கு அந்த ஆத்மாவானது அந்த அந்த உயிரானது கடந்து செல்லும் என்று சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் அருமையான தாயார் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லலாம், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிகள்? அவ்வளவுதான். என்னன்னா சரீரத்தை மீண்டும் நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆத்மா இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தில் அந்த பரலோகத்துக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசத்தின்படி இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில குணங்கள் அதை மீண்டுமாக நாம் பார்த்து கடந்து செல்ல போகிறோம். அநேகருடைய வாயில கடந்த சில நாட்களாக வாய் வந்து ஒரு வார்த்தை, அவர்கள் அதிகமாக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினார்கள் என்று நாம் சொல்ல முடியும். முதல் காரியமாக அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு குணம், ஆத்துமா ஆதாயம் செய்வதில் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டவர். எப்படியாவது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்.
எப்படியாவது அந்த ஆத்மாக்களை ரட்சித்துக் கொண்டு வர வேண்டும். சொல்றது ஒரு பெரிய வேலை. நம்ம சொல்றதுக்குள்ள நம்ம சில என்ன பண்ணிடுவோம், நிறைய காலங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவர்கள் ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது மாத்திரமில்லாமல் அந்த ஆத்மாவை கிறிஸ்துவிடம் நடத்துவதிலும் விசேஷமான ஒரு திறமைசாலி என்று சொல்ல முடியும். இங்க இருக்கிற அநேக ஆத்மாக்கள் அவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வேற சொல்லுகிறது பார்க்க போகிறோம். இப்ப அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வசனம் 3 வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை சொல்லுவோம், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு ஏன் உயிர் கொடுத்தார்? எல்லாரும் பாவிகள் தான், யாரும் பாவம் இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஓத்திர ஒரு பக்கம் இருக்கும் போது பாவ சோதனைகள் நம்மை பாவத்தில் விழத்தள்ளும்படியாக பிசாசு நிறைய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நீதியின் பாதையில நடத்துவது ஒரு கடினமான ஒரு பணி. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் நட்சத்திரங்களை போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேரத்துல அநேகர் அழுதோம், அநேகர் மாலை போட்டீர்கள், துக்கப்பட்டீர்கள், கல்லறைக்கு பல காரியங்களை முயற்சி எடுத்தோம். எல்லாம் நல்லது. இனி கூட பல காரியங்களை செய்யலாம். சரீர பிரகாரமா செய்கிற காரியங்கள் தவறல்ல, நல்லது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் விட்டு சென்ற ஒரு பணி என்னவென்று சொன்னால் ஆத்ம ஆதாயம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியும்? இதற்கு படிப்பு தேவையில்லை, இதற்கு பெரிய ஒரு அறிவு தேவையில்லை, இதற்கென்று விசேஷ பிறவி கூட தேவையில்லை. ஒரே ஒரு இருதயம் இருந்தால் போதும். இந்த அழிகிற ஆத்மாவை, அநீதிக்குள்ளாக இருக்கிற ஆத்மாவை நீதியின் பாதையில கொண்டு வர வேண்டும். அப்படின்னு சொன்னால் நீதியின் பாதையில் கொண்டு வருவது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்தி விட்டால் போதாது, அந்த இயேசுவாகிய மேய்ப்பு நண்டையிலே அந்த ஆத்மா தொடர்ந்து வர வேண்டும். இவ்வளவு நாள் விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தது, இவ்வளவு நாள் சாபத்தின் வாழ்க்கையில் இருந்தது, இவ்வளவு நாள் உலகத்தின் அசுத்தத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. இனி அந்த வாழ்க்கை வேண்டாம். இயேசுவாகிய ஒரே தெய்வம், இயேசுவாகிய மெய் தெய்வத்தை இந்த ஆத்மா பின்தொடர வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? அவர் தான் ரட்சிக்கிறவர். ஆனால் வழிகாட்டுவது, அவரை கொண்டு வருவது நம்முடைய கடமையா இருக்கிறது. எத்தனை சொல்ல முடியும்? அப்படி நாம் செய்தால் நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்க முடியும் என்று சொல்கிறேன். பாடுகள் வேதனையின் மத்தியிலும் அவர்கள் அநேகருக்கு சத்தியத்தை சொன்னவர்கள். சொல்லுகிறது, இனி உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அன்று சொல்லுகிறார். சீஷர்கள் மீன்களை பிடித்தவர்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 19ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 19ஆம் வசனம். ஓகே, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே என்ன பண்ணினேன்? எல்லாருக்கும் அடிமையாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக. யாருக்கு எப்படி மாற்றிக்கொள்ள முடியுமோ மாற்றிக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அல்லது அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவ அண்டையில் நடத்தினார்கள். என்றும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இயேசுவை பின்தொடர்ந்து தேடி வருகிறார்களா? இயேசுவை அறிந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த நீதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார்களா? இன்னும் உலகத்தை, இன்னும் அசுத்தத்தை விட முடியாமல் இருந்தால் அந்த ஆத்மாவை ஆண்டவர் சுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டு வர முடிகிறதா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக நான் என்ன பண்ணுகிறேன்? என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கிறேன். அவங்களுக்கு நாம சொல்ல முடியுமா? ஆத்மாக்களை கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மள என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. நீ என்ன பணத்தை வாங்கி கொண்டு இயேசு சொல்லுகிற, உனக்கு வெள்ளக்காரன் பணம் வருது, நீ கீழ் ஜாதி என்று கேவலமாய் பேசலாம். இயேசு பற்றி சொன்னால் என்று அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நான் அடிமையாகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் கீழே பார்க்கும்போது 20ஆம் வசனத்தை சேர்ந்து சொல்லுவோம். வசனம் 20, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
யூதருக்கு எப்படி ஆனார்களா? யூதனை போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து 22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலவும் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நாம் எல்லாருக்கும் கரங்க வைத்து சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஓகே. வராத மாமியார வாங்க சொல்ல வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறும்போதுதான் கடந்து வருவார்கள். கடந்து வராத புருஷன் ஜெபம் பண்ண வரவில்லையே, இல்ல நாம் சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், பேச்சிலே மாற்ற வேண்டும், நடக்கையில மாற்ற வேண்டும். அப்போதுதான் சபை கடந்து வருவாங்க. நான் ஜெபம் பண்ண உபவாசம் பண்ண ஒண்ணு வரலையே, நான் மாறவில்லை. பவுல் சொல்லுகிறார், யூதனை போல நான் மாறிவிட்டேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத அப்படின்னு சொன்னால் புறஜாதிகளா நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். யூதனா அவன் அப்படியே ஊறி போனவன் கலாச்சாரத்துல, நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். கரங்கத்துக்கு பெறாம சொல்ல முடியும். நான் இருக்கிற மாதிரி இருந்த ஒருத்தர் உள்ள வர போதில்லை. ஆத்துமாக்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். எதுவுமே நாம சொல்ல முடியும். கரங்கத்துக்கு சொல்ல முடியுமா? ஆத்மாக்கள் விளையாடப்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு ஈடாக ஒன்றை கொடுக்க முடியாது. மனுஷன் உலகம் முழுமையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை தன் ஆத்மாவை நஷ்டமாக்கினால் அவனுக்கு என்ன லாபம்? கரங்களுக்கு நாம சொல்ல முடியும். எத்தனை கோடி வேணாலும் நீங்க சம்பாதிக்க முடியும். Yes, it is possible. இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் குறைந்து போய் சொன்னாலும் இனி வருகிற நாட்டில் தொழில் ஒருவேளை வளர்ச்சி அடையலாம், நாம் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த சொத்து இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் இணையாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொத்து இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஆத்மாவில பலன் தேவை, சரீரத்தில் சுகம் தேவை. அப்போ சரீரமே அழிந்து போனாலும் இந்த ஆத்மா கடவுள்கிட்ட போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது நீதிக்கு உட்பட வேண்டும். அநீதியோடு கூட இருந்தால் அந்த ஆத்மா கடவுளிடம் செல்ல முடியாது. அசுத்தத்தோடு கூட இருந்தால் அந்த ஆத்மா அசுத்தத்தோடு கூட பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்க முடியாது. அதனால்தான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையாகி நம்மை ரத்தத்தால் கழுவிக்கொண்டே வருகிறார். எது பேராக சொல்ல முடியும்? கழுவினால் அது ஒரு அனுபவம், கழுவிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் கழுவப்பட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கு கழுவப்பட்ட ஆத்மாவாக, சுத்தமுள்ள ஆத்மாவாக இந்த ஆராதனையில நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேராக சொல்ல முடியும்? ஒருவேளை சுத்தம் குறைவா இருந்தாலும் இயேசுவே என் பாவங்களை மன்னியும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ அந்த அறிக்கையை கர்த்தர் கேட்டு கழுவி அனுப்புகிறவராக இருக்கிறார். பரிசேயன் ஆலயத்துக்குள் வருகிறார். இன்னொரு பக்கம் ஆயக்காரன் வரிகளை வசூலிக்கிறவன். பரிசேயன் மதத்தில் நன்றாக படித்தவன், உபவாசிக்கிறவன், தசமா கொடுக்கிறவன். இவனோ சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன், பாவி என்று தள்ளப்பட்டவன். இவன் சொல்லுகிறான், பாவியாகி என் கிருபையாயிரும் என்று தன் மார்பில் அடித்துக் கொண்டு சொல்லுகிறான். ஆண்டு சொல்லுகிறார், இவன் அல்ல, இவனே நீதிமானாக போகிறான் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காலை நேரத்துல ஆத்மா இளைப்பாற வேண்டும் என்று சொன்னார், ஆத்மா இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னார், நீதிக்குள்ளாக பிரவேசித்திருக்க வேண்டும். நீதிக்குள்ளாக வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அது முடியவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மா அவருடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறதா, மணவாளனாகிய இயேசுவுக்கு அந்த ஆத்மா காத்துக் கொண்டிருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 19. யாராவது வாசிக்கலாம்? யாக்கோபு 5:19. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால். ஓகே, புதிய ஏற்பாட்டுல 316 பக்கம் வேதம் யாருக்கெல்லாம் இருக்குதோ உங்களுக்கு படிக்க தெரியும் என்று சொன்னால் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருக்கு முன்பதாக வரும், எபிரேயருக்கு அடுத்தது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 19. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சகோதரரே, உங்களில் ஒருவன் எதை விட்டு விலகி இந்த நீதிக்குள்ள வந்தார். அனைத்து நீதி விட்டுட்டார், மறுபடியும் பழைய பாவம், பழைய சடங்காச்சாரம், பழைய அசுத்தங்களுக்கு போய்விட்டால் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகும்போது அல்லது விலகி போகும்போது, வழுவி போகும்போது, ஆண்டவருடைய ரட்சிப்பை கரைப்படுத்திக் கொள்ளும் போது மற்றொருவன் என்ன பண்ணுகிறானா அவனை திருப்பினால். கரங்கள் சொல்லலாம். ஆத்மா அதை பண்ணிட்டா போதாது, அந்த ஆத்மா தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் திருப்ப வேண்டும். வராத நபரை ஏன் வரவில்லை?
ஊழியக்காரரை கேட்கணும் கிடையாது. உங்க குடும்பத்தின் நபராக இருந்தால் நீங்களே கேட்கணும். உங்களோட நல்லா பழகுற விசுவாசிகளா இருந்தால் ஏன் என்னவாயிற்று என்று நீங்கள் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கு. கடைசி வசனம் சொல்லுகிறது 20வது வசனம், சரி சொல்லுவோம், தப்பி போன மார்க்கத்தில் என்று சொல்லவும் பார்க்கலாம். பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை எதிர்த்து திருப்புகிறானா? மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று கரணத்தோட சொல்லமா. நீதிக்குள்ள இல்ல, அசுத்தத்துக்குள்ள இருந்தோம், இயேசுவை அறிந்தோம், சுவிசேஷத்தை கேட்டு அற்புதங்கள் செய்தார், ரட்சிக்கப்பட்டு அவரோட கூட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து இப்போது மறுபடியும் பழைய வாழ்க்கை போய்விட்டால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் மீண்டும் அவர் என்ன பண்ண வேண்டுமா? அந்த ஆத்மாவை திருப்ப வேண்டும். எதற்கு நேராக? இயேசுவுக்கு நேராக. எதற்கு நேராக? சத்தியத்துக்கு நேராக. எதற்கு நேராக? மறுபடியும் அதே நீதியின் பாதையில். அப்படி திருப்பினால் அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவன் திரளான பாவங்களை மூடுகிறவன் என்று வேற சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, சபைக்கு வந்தவர் இன்னைக்கு தண்ணி அடிக்கிறாங்க, சபைக்கு போன 2 மாசம் முன்னாடி திரும்ப எடுத்தாரு, இன்னைக்கு வேற இடத்துல நிற்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு, நாம் தூற்றி திரிய முடியும், அவங்க ஏன் இப்படி மறுபடியும் பாவத்துக்குள்ள போன என்று சொல்லி அதே ஆத்மாவை கொண்டு வந்து கிறிஸ்துவாகிய சபைக்குள் நிறுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதை மூடுகிறவன் யார் என்று சொன்னால் அந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு வருகிறவன், பாவத்தை மூடுகிறவன். அந்த பாவத்தை எல்லாருக்கும் விளம்பரம் காட்டிக் கொண்டு இருக்கிறவர்கள் அந்த ஆத்மாவை மேலும் பாவத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறவர்கள். இந்த காலை நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டவர்கள், பின்வாங்கி போனவர்களுக்காக அவர்கள் வேதனைப்பட்டவர்கள். கடந்த மாசத்துல கூட நாங்க 3வது வாரம் வரும்போது எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது நேரம் வரும்போது ஐயா கூட பேசும்போது சில பேர் வரலன்னு சொல்லும்போது உடனே அவங்க சொல்ல காரியம், அவங்க போய் பார்க்கணுமே, கூப்பிடணுமே, வியாதி நேரத்துல முடியாம சொல்லும்போது அவங்க போய் பார்க்கணுமே, கூப்பிடணுமே சொல்லிட்டு யாருன்னா அனுப்புங்க சொல்லிட்டு அவங்க வாயில சொன்னாங்க. நான் கூட தான் நல்ல சொல்லாமா என்ன கிடைக்கணும்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது பெரிய வேலை. எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க? அப்படின்னா 9 மாசம் பண்ணுவோம், வயிற்றுல பெற்று அந்த தாங்கி பெற வேண்டும். ஓகே, குழந்தை பிறந்தாச்சு, அப்படியே தூக்கி விட்டு வீசி விட்டு போனா என்ன புரியுது சொல்லுங்க பாலா? இன்னைக்கு நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தெருவில் வீசப்பட்ட குழந்தைகளாக காணாமல் போயிருக்கிறது. அதை யார் அதற்காக ஆத்ம பாரத்தோடு கூட தேடுகிறவர்கள்? அந்த தேடுகிறவர்கள் நீங்கள் ஒருவராக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறவர்கள் இந்த காலத்தில் அவை சொல்ல முடியுமா? அவர்கள் ஆத்மாவை சுவிசேஷம் சொல்றது ரட்சித்தது மாத்திரமல்ல, மீண்டுமாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக பிரயாசப்பட்டவர்கள். நீ நல்லா யோசிக்க வேண்டும். இந்த ஆத்மா விலையேற பெற்ற, இந்த ஆத்மா கிறிஸ்துவோடு கூட இணைந்த பிறகும் போராட்டம் இருக்கும். இந்த ஆத்மா கழுவப்பட்ட பிறகும் மறுபடியும் பாவத்துக்குள்ளாக போக முடியும். இந்த ஆத்மா விடுதலை பெற்ற பிறகும் மீண்டுமாக பிசாசு அந்த ஆத்மாவை கரைப்படுத்தி கட்டுகளுக்குள்ளாக கொண்டு போக முடியும். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மாவுக்காக யார் பிரயாசப்படுவது? யார் அந்த ஆத்மாவுக்காக வேதனைப்படுவது? யார் இந்த ஆத்மாக்களுக்காக முயற்சி எடுப்பது? இந்த காலை நேரத்தில் அவர்களுடைய நல்ல குணங்களில் ஒன்று ஆத்மாக்களுக்காக மிகுந்த தாகப்பட்டவர். எத்தனை பேர் அது விசுவாசம் சொல்ல முடியுமா? காலத்துல கூட நான் சபைக்கு வந்துட்டேங்க, ரட்சிக்கப்பட்டேங்க, முன்ன எதுவுமே இல்லாம இந்த கூரையில இருந்து வீடு கட்டிட்டு சொல்வது பெரிய வேலை இல்லை. ஆனா உங்க ஆத்மாவை நீங்கள் காத்துக் கொள்கிறீர்களா? அடுத்ததாக உங்கள் ஆத்மா மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தின் ஆத்மாக்களுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? அதை நம்ம யோசிக்கணும். 2வது ஒரு குணம், அவர்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். சரப்புரஞ்சேரி சபைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, அங்க அண்ணா நகர் எங்க சபைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் சொல்லாமா? விசுவாசிக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, அவிசுவாசிக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியக்காருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் ஏதாவது ஜெப குறிப்பு சொன்னா, குழந்தை பிறக்கல அப்படி சொன்னா அவங்க சொல்லி பாரப்பட்டு பேசும்போது நிறைய பேர் சபைக்கு அநேக வந்ததுல நிறைய குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கி பெற்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலாம் 3 நாள் பெண்கள் ஜெபம் நடக்கும்போது நிறைய அற்புதங்களை பத்தி முதல்ல வரும்போதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அதாவது ஒன்று உபவாசித்து ஜெபிக்கிறது பெரிய வேலை, 3வது ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது அதை விட ஒரு பெரிய வேலை. எத்தனை பேர் விசுவாசிகள் சொல்லலாம்? வந்தது 6வது நாட்கள் போன போய் விடுறோம். ஆனாலும் ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்க வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும். பிள்ளை பெறணும், பிள்ளை பெறக்கணும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கணும், அல்லது ஊழியத்துக்குள்ள வராதவங்க ஊழியத்துக்குள்ள வர வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறதான ஒரு பாரத்தை உடையவர்கள். கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? இன்று விண்ணப்பிக்கிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
உண்மையாக மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். நம்ம தேவைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா இன்னொருத்தர் தேவைக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கிறது கொஞ்சம் குறைவுதான். அப்படிதானே? நமக்கு கஷ்டம் என்றால் நம்ம அழுவோம், ஆனா இன்னொருக்கு ஒரு கஷ்டம் என்று அழுது ஜெபிக்கிறது கொஞ்சம் கடினமான ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்தனர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? யாத்திராகமம் அதுல ஒரு வசனம் வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 33. அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ல வசனம் 31. யாராவது வாசிக்கலாம். 31. யாத்திராகமம் 32ல யாத்திரை 32ல 31. ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகாபெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 32 வசனம் 31. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி. அடுத்த வசனம் 32 சொல்லுகிறது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கரங்களை சொல்லவா? ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், மீட்கப்பட்டவர்கள், அற்புதத்தெல்லாம் ருசி பார்த்தவர்கள். ஆனாலும் கொஞ்ச நாளுக்குள்ள மறுபடியும் விக்கிரகம், மறுபடியும் பாரம்பரியம், மறுபடியுமாக அந்த மூட நம்பிக்கைக்குள்ளாக போகும்போது மோசே வேதனைப்படுகிறான். ஆண்டுடைய கோபம் வருகிறது. அந்த ஆண்டுடைய கோபத்தின் நேரத்தில் அவன் சொல்லுகிறான், ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டு சொல்லும் போது, ஆனால் ஒன்று செய்யும் ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? இல்லை என்றால் என்னுடைய பெயர் என்ன பண்ணுங்க, இந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். மன்றாடி ஜெபிக்கிறான். எஸ்தர் தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர் 4:8. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். யோபுக்கு முன்னாடி யூதர்களை அழிக்கும்படி 4:8 யூதர்களை அழிக்கும்படி ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணவும். ஓகே, அதே அதிகாரத்துல வசனம் 16 வசனத்தை பார்க்கலாம். வசனம் 16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தாம சொல்ல முடியுமா? எஸ்தர் தனக்காக இந்த ஜபத்தை பண்ணவில்லை, தனக்காக இந்த உபவாசத்தை எடுக்கவில்லை. அவள் ஒரு ராஜாத்தியாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய குலம் கோத்திரம் அழியக்கூடாது என்று சொல்லி மொர்தெகாய் என்கிறதான ஒரு தேவ மனுஷனிடத்தில், நீர் போய் அங்கே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க 3 நாளைக்கு, நானும் என்னுடைய நண்பர்கள் அல்லது தோழிகளோ நாங்கள் அரண்மனைக்குள்ளாக இருந்து உபவாசம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். கரங்களை சொல்லலாமா? நம்ம ஏழ்மையில ஜெபம் பண்ணலாம், கஷ்டத்துல ஜெபம் பண்ணலாம், வறுமையில ஜெபம் பண்ணலாம், வியாதியில ஜெபம் பண்ணலாம், நல்ல வேலை, நல்ல வருமானம், நமக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிச்சு, நம்மளை பார்த்து 10 பேர் சல்யூட் அடிக்கிறாங்க. இப்போ மற்றவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணக்கூடிய இறுதி வருமா? யோசித்து பார்க்க வேண்டிய இந்த ராஜாத்தியாக எஸ்தர் சிங்காசனத்தில் அரண்மனை வாழ்க்கை, ஒரு நேரத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கை இப்பொழுது மாறி அரண்மனைக்குள்ளாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகளை கேட்ட பிறகு அவள் சொல்லுகிறார், நான் 3 நாள் ஜெபம் பண்ணுகிறேன். எத்தனை கரவழுத்தாங்க சொல்ல முடியும்? காலை நேரத்தில் தேசத்தில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு இன்றைக்கு பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறார். சபைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார், ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு விரோதமாக இந்த நாட்டிலே பிசாசுடைய போராட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிக்கிற தேசம் முன்றை விட இன்னும் சாபத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்குள் போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் தெரியும், கிறிஸ்தவத்துக்கு விரோதமா பல காரியங்கள் நடக்கிறது. முன்பு மாதிரி ஃப்ரீடம் அல்லது எப்படி சொல்லலாம், ஒரு விடுதலையோடு கூட சுவிசேஷத்தை சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்டிலே ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர்கள் அந்த பலவீனத்திலும் அல்லது சுகவீனத்திலும் இருந்து மறுபடியும் கொஞ்சம் முன்னேறி வரும்போது மறுபடியும் ஜப உபவாசம் என்று அவர்கள் இருந்தது சிலத்துல நானே பார்த்துக்கிறேன். இன்னொரு வகையில் சொல்லப்போனா அவங்க இந்த அளவுக்கு சரீரம் பலவீனப்பட்டதுக்கு ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக உபவாசம் இருந்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தர் சில நேரத்துல சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் படுகிற வேதனை மூலமாக சிலருக்கு நன்மை கொடுக்கிறவராக, இவர்கள் தங்களை வருத்தி அநேகருக்கு நன்மை உண்டாக்கும்படியாக போராட்டத்தில் அந்த ஜெபத்தில் தரித்திருக்கிறார்கள். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். சொன்னார் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ பிளேகிரவுண்ட், இட்ஸ் எ பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னா விளையாட்டு போடுகிற விளையாட்டு மைதானம் கிடையாது, அது ஒரு யுத்த களம் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை காரணத்தை சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், எதுக்கு விருப்பம் கிடையாது, சண்டை போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஓகே ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறேன் இல்லை. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கூட உண்மையாக அவர்கள் உங்கள் மனதுக்குள்ளாக இருக்கிறான்னு சொன்னா செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நீங்க வருகிறார்கள் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். எதுவுமே நாம சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல இருக்குது, வேலை ஸ்தலத்துல வர முடியலையா, உங்க இறுதி இருக்கிற இடத்துல இருந்தே அங்க இருக்கிற உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரத்துல ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை கொண்டாடலாமா? உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடிக்கு பிசாசு சோர்வை கொண்டு வருவான், உலக கவலைகளை கொண்டு வருவார், மாம்சீக எண்ணங்களை கொண்டு வருவார். ஜெபமானது எல்லா சோர்வான எண்ணங்கள், எல்லா கசப்பான எண்ணங்கள், எல்லா விதமான பலவீனத்தின் மத்தியிலும் அதை விடுதலை பெற்று கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறீர்கள் அல்லது போராடி ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. காலை நேரத்துல அவர்கள் மன்றாடி அல்லது பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை அதிகமாக எடுத்தவர்கள். எங்க ஏதோ ஒரு இடத்துல ஊழியக்காரு ஹார்ட் அட்டாக்னா என்கிட்ட கூட சொல்லுவாங்க, நீங்களும் ஜெபம் பண்ணி எனக்கு எப்படின்னா மூஞ்சி முகம் தெரிஞ்சணும் அல்லது யாரும் அறிமுகம் தான் நாங்க ஜெபம் பண்ணி பழக்கம். இவங்க யார் தெரியல என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலும் கேட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஜெபிக்கிற அநேக பெண்கள் நீங்க கூட ஜெபிக்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை எனக்கு நன்மை இல்லை என்றாலும் பரவாயில்ல, பிறருக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறதான அந்த மன்றாடுகிறதான ஒரு இறுதி, போராடி ஜெபிக்கிறதான ஒரு இறுதி. அவர்கள் விட்டு சென்ற இரண்டாவது பணியை எத்தனை பேர் விசுவாசத்தோட தொடர்ந்து விரும்புகிறீர்களோ நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வைக்கும். இதுல விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் விசுவாசம் இருந்தால் செய்ய முடியும். நான் உலக கண்களோடு கூட பார்த்தால் ஜெபமா அது வேலை இல்லாதவர்கள் பண்ணுகிற காரியம் என்று தவறே சொல்ல முடியும். இல்லை, ஜெபம் என்பது வேலை இல்லாதவர்கள் இல்ல. தானியேல் ஒரு பெரிய ராஜாங்கத்துல ஒரு பிரதானி, ஒரு பெரிய எப்படி சொல்லலாம், கலெக்டருக்கு மேலாக ஒரு கவர்னர் என்று சொல்ல முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். கரங்கத்தின் பேர் அவன் சொல்ல முடியும். 3 வேளை அவன் ஜெபம் பண்ணும்போது, அவனை சிங்கக்கவியில போடும்போது ஏறக்குறைய 80 லிருந்து 85 வயது என்று வேதத்தின்படி பார்க்க முடிகிறது. அந்த வயதிலும் அந்த தள்ளாடுகிற வயதிலும் அவனை சிங்கக்கவியில் போட போகிறார் என்று தெரிந்தோம். 3 வேளை தன் வீட்டில் பல கடைகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? ஜெபம் பண்ணுவதற்கு வயசு தேவையில்லை, ஜெபம் பண்ணுவதற்கு இருதயம் தேவை. ஜெபம் பண்ணுவதற்கு உங்களுக்கு சொகுசு தேவையில்லை, இருதயத்தில் ஒரு பாரம் இருந்தால் போதும். ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறவரா இருக்கார். ஏன் அவன் ஜெபித்தார்? தன்னுடைய தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. நான் இங்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், ஆனால் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் மக்கள் சிறையாக்கப்பட்டு இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் சொல்லி பதவியை காரணம் காட்டி அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவன் வழக்கமாய் செய்கிற ஜெபத்தை செய்து கொண்டே இருந்தான். எத்தனை பேரால சொல்ல முடியும் தெரியலாம். தானியேல் அவன் 3 வேளை முடிந்த ஒரு வசனத்தை வாசிக்க முடியுமா? எடுத்து வாசிக்க முடியுமா கேட்டுக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். எடுத்து யாராவது வாசிக்க. தானியேல் 6 வசனம் 10. ஓகே, தானியேலோ என்றால் அறிந்த போதிலும் ஓகே எங்க போகிறானாம்? ஓகே, பக்கம் 1038 தானியேல் 6 வசனம் 10. தன் வீட்டிற்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக, இவன் இருக்கிறது பாபிலோன் தேசம், அடிமையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கிறான். தன் தேசம் இடிக்கப்பட்டிருக்கிறது, நொறுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. ஆகவே இருக்கிற இடத்தில் இருந்து எருசலேமுக்கு நேராக பலகணிகள் அல்லது தன்னுடைய ஜன்னல் கதவுலாம் திறந்து வைத்து விட்டு
ஓகே, எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அங்கே அதாவது அந்த வீட்டிலே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டிருந்தானா? ஓகே, அந்த நேரம் வயது கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏறக்குறைய 80 85 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கரகத்துவரால் சொல்ல முடியுமா? 80 வயதுல முழங்கால் படி இருக்கிறார். அண்ணாள் என்கிற ஒரு விதவை தேவாலயத்தில் ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை அவள் உபவாசித்து ஆராய்ச்சி ஜெபம் பண்ணுகிறார். இதுக்கு நாம சொல்ல முடியும். புதிய பட்டல பார்க்கணும். ஜெபம் என்பது வேலை இல்லாதவருக்கு அல்ல, வேலையில ஒரு உயர்ந்த கவர்னர்ங்கிற நிலையில் இருந்தாலும் ஜெபம் பண்ண மனது இருந்தால் பண்ண முடியும். எத்தனை விசுவாசிகள் விசுவாசிகள் சொல்ல முடியுமா? சொல்லுகிறார், தன் தேவனுக்கு முன்பாக. ஜெபம் என்பது தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு வேலை. ஜெபம் என்பது பிசாசோடு கூட போராடுகிற ஒரு வேலை. ஜெபம் என்பது தன்னுடைய ஆத்மாவை சரீரத்தை கூட சிலத்துல வருத்தி வேதனைப்படுகிற ஒரு வேலை. இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கடைசியாக காட்டி கொடுக்கப்படுகிற வேலையில அவர் முழங்கால் படியிட்டு அல்லது தன்னுடைய சரீரத்தில் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வரும்படியாக அவர் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார் என்று சொல்லுகிறேன். சொல்ல முடியும். இயேசுவின் வாழ்க்கை ஜெபம் இருந்தது. அதனால்தான் அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். இந்த கால நேரத்தில் என் குடும்பத்தில் சாபம் நீங்கவில்லை, என் குடும்பத்தில் சமாதானம் குறைவாக இருக்கிறது, தொழில் இல்லை, முன்னேற்றம் இல்லை, அல்லது பாவத்தை விட முடியவில்லை என்று யாராக சொன்னால் நீங்கள் முழங்கால் படியிட்டு 3 வேளை கூட ஒரு வேளை நம்ம உண்மையை ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகள் சொல்ல முடியுமா? வராதவர்கள் வருவார்கள், வராத வாலிபர்கள் மனம் திரும்புவார்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் திரும்ப முடியும். சமாதான குலைச்சல்களை கர்த்தர் நீக்கி ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டு புதிய வாழ்க்கை கொடுக்கணும் விசுவாசிகள்? இப்ப சேர்ல காணுமே ஐயா, சேர் தொடக்கலையே. ஒரு காலத்துல உருண்டோம், நம்ம மண் சோறு சாப்பிட்டிருப்போம். இப்போ ஐயோ ஃபேன் வால்லையே என்னாச்சு, இதை பார்க்க ஆரம்பிச்சு விட்டோம், எங்க போச்சு பக்தி என்று ஆண்டவர் கேட்கிற அந்த காலத்துல. ஹalleluya. கர்த்தர் அவ சொல்ல முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்தி எங்கே? ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்துல அவர்கள் மூலமாக விரும்புகிற ஒரு காரியம் மெய்யான பக்தி விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் வசனம் 27 சொல்லுகிறது, வேதத்தில் சொல்லுவோம், திக்கற்ற பிள்ளைகளும். ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. கரங்களை உயர்த்துவார்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஹalleluya. இன்றைக்கு வெள்ளக்காரர் கொடுத்துதான் ஒரு ஏழைகளை பராமரிக்க வேண்டும் இல்ல, நீங்களே கொடுத்து இந்த சபையில அநேக ஏழைகளை தாங்க முடியும். இந்த கரங்களை தான் சொல்ல முடியும், கரங்களை தட்டி நாம சொல்ல முடியும். ஒரு காலத்தில் நானே ஏழை, எனக்கு பணம் தேவைப்பட்டது. இன்னைக்கு உங்கள் மூலமாக ஒரு நபரை, ஒரு ஏழையை தாங்கக்கூடிய அளவு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். உண்மை இல்லைங்களா? இங்கதான் கார் ஃபேக்டரியில இருக்கு, இந்த பக்கம் போனோம் பார்த்தா அது சென்னை சிட்டி மாதிரி மாறி வருது. உண்மைங்களா? ஒரு தேசம் முன்னேறும் போது அங்க வேலை வாய்ப்பு கூடும்போது வருமானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராங்க. இன்னும் அவங்க கொடுப்பாங்க இல்ல, இந்த சபை ஏழைகளை தாங்குற சபையாக மாறும். இந்த சபை விதவைகளை விசாரிக்கிற ஒரு சபையாக மாறும். ஹalleluya. ஆனா உங்களுக்கு அந்த பக்தி இருக்கு. அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னு சொன்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. நாம சொல்ல முடியும். கடந்த நாட்டில் இந்த போர்வன நாள்ல எல்லாரும் தெரியும், சபை நடக்கல, சென்னையில 6 நடக்க முடியல, வீட்டிலேயே நடத்த முடியாத சூழ்நிலை எங்களுக்கு. நாங்கள் வீடுகளில் நடத்தக்கூடிய ஜெபிக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஏன்னா அநேக வீடுகள் வாடகை வீடு, சொந்த வீடு இருந்தாலும் பக்கத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு 10 பேர் கூடி ஆராதனை நடத்த முடியல. சரி, என்ன பண்ணது? ஓகே, ஒரே வழி ஆன்லைன் வீடியோ எடுத்து வாரம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து, நீங்களும் அநேக பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எடுத்து அவங்க செய்தியில் கேட்டு கொடுக்குறாங்க. வீடுகளே கூடி ஜபம் சொல்லிவிட்டோம். ஆனாலும் ஒரு காரியம், கர்த்தர் சபையை குறைவில்லாமல் நடக்கும். அவங்களுக்கு சொல்ல முடியுமா? வருகிற காணிக்கை மூலமாக வழக்கமாக கொடுக்கிற ஊழியர்களுக்கு, வழக்கமாக கொடுக்கிற விதவைகளுக்கு, வழக்கமாக கொடுக்கிற மிஷனரிகளுக்கு காணிக்கையை சபை மூலமாக சென்றார். இந்த கருத்து சொல்ல முடியும். ஏன் சொன்னவர்கள் சொன்னால், கர்த்தர் சபை மக்கள் மூலமாக சபையை போஷிக்கிறார். அதே தேவன் இன்று உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆனால் விசாரிக்கிற இறுதியும் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். உங்களுக்கு விசாரிக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படலாம். என்னை யாரும் விசாரிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் சிலரை விசாரிக்க கூடாது? அதுதான் உண்மையானது. எத்தனை நாம சொல்ல முடியும்? ஹalleluya. உண்மைதானே? மாமியார் இருக்கலாம், மருமகள் விசாரிக்காமல் இருப்பார்கள். ஒரே வீட்டுல கணவன் இருப்பான், மனைவி விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, விசாரிக்கிறது நாட்டில் குறைந்து போயிருக்கிறார். விசாரிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அந்நியனாய் வந்தேன்,
ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசியாக அந்த நீதிமான்களுக்கும் பாவிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லும் போது, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தார். சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தார். வியாதியா இருந்தேன், என்னை நீ விசாரிக்க வந்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்ல முடியுமா? எல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப வியாதியில இருந்தீங்க, நீங்க எப்ப சிறைச்சாலையில் இருந்தீங்க, நீங்க எப்ப வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? உங்களில் இருக்கிற இந்த சிறியரில் எதை செஞ்சீர்களோ அதை எனக்கே செய்யும். அவர்கள் அநேகருக்கு கொடுத்தவர், அநேகருக்கு வஸ்திரத்தை கொடுத்தவர், அநேகருக்கு உணவை கொடுத்தவர்கள், அநேக பிள்ளைகளை படிக்க வைத்தவர். எல்லாரும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஒரு காரியம், நேரில் வந்து விசாரிக்கிற குணத்தை நான் பார்ப்போம். சொல்ல முடியுமா? அவங்கள பண்ணது கிடையாது. இதெல்லாம் ஒரு மாடர்ன் டே ஆகி போயிட்டு எல்லாம் இன்னைக்கு உலகம் மாறுது போல ஊழியர்கள் மாறி. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு அவங்க சொந்த தாயாரா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், அல்லது விசுவாசலா இருக்கட்டும், நேரிலே சென்று பார்க்கும்படியாக இருக்கிறார். இதே கால நேரத்தில் அவருடைய விட்ட பணி, மூன்றாவது பணி, விசாரிக்க வேண்டியது பணம் இருக்கிறவங்க இல்ல, சொந்தக்காரங்கள் இல்ல, தேவையுள்ள ஜனங்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். விதவைகளை விசாரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். அது மெய்யான தேவ பக்தி. இந்த கர்த்தர் இந்த கருவத்தாம சொல்லுங்க, பக்தியின் வேஷத்தை காட்டிக்கலாம். ஆனா உண்மையான இறை பக்தியை, மெய் பக்தியை கர்த்தர் இப்படி செய்வதன் மூலம் தான் பார்க்கலாம். பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், போதிக்கலாம், ஆராதனலாம், எல்லாம் பெரிய ஊழியர்கள் நினைத்து கொடுங்க. இல்லை, கர்த்தர் பார்வையில இல்லாதவர்களை பார்த்து விசாரித்து அவர்களை உற்சாகப்படுத்துவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்ப கரங்கள் சொல்ல முடியும். யாரையும் முகத்தை பார்க்க முடியுமா? அதுக்கு பக்கத்துல இருக்க முகத்தை பார்க்க முடியுமா? கை கொடுக்காம சொல்லுப்பா, கர்த்தர் உங்கள் மூலம் அல்லது என் மூலமாக விசாரிக்கிற ஊழியத்தை செய்ய வைப்பார். சும்மா வார்த்தை சொல்லுங்க, கைப்பிடிக்காம கூட சொல்லுங்களேன், என் மூலமா விசாரிக்கிற ஊழியத்தை செய்ய வைப்பார். ஏன்னா ஒன்னா உட்கார்ந்தாலும் ஒருத்தர் பேச கூட இருக்கலாம், அப்படித்தானே? ஒரே குடும்பத்துல தான் பாக்கையாரு. போன வாரம் ஒரு நியூஸ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரே குடும்பம் கணவன் பண்ணி 3 வருஷம் பேசலையா? எத்தனை வருஷம் பேசல? கடைசியில் அந்த கணவன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து வருகிற நியூஸ் தான். அதனால சபைக்குள்ள இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம், இதெல்லாம் இல்லை, விசாரித்து அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதையோ என் மாமியார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, பரவாயில்ல, விசாரிக்க சொல்லுங்க. எப்பொழுது அவர்கள் படுகிற வேதனைகள், அவர்கள் படுகிற உபத்திரவம், அவர்கள் படுகிறதான கண்ணீர், கர்த்தர் காலை நேரத்திலும் இந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார். உண்மையாக அவங்க செலுத்துகிற கண்ணீர் அஞ்சலி எதுன்னு சொன்னார், அல்லது அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் உலகம் சொல்லும். அந்த ஆத்ம சாந்தி நம்ம கொடுக்கிற பொருளால் அல்ல, அது கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவர் விட்ட ஊழியத்தை, என்னால் முடிந்த ஒரு சிறு ஊழியத்தை விசாரிக்க, ஆதரவாய் சில வார்த்தைகளை பேசுகிறேன், அன்பாய் சில வார்த்தைகளை பேசுகிறேன், இல்லாதவர்களுக்கு நான் தயவு காட்டுகிறேன். எனக்கே பண கஷ்டம் இருந்தாலும் என்னில் இருக்கிறதுல 100 ரூபாய், ஒரு 5 ரூபாய் கொடுத்தால் உங்கள் குடும்பம் வாழும், உங்கள் சந்ததி அப்படி